ஓம் சாய்ராம். இன்னைக்கு நம்ம சாய்பாபா செய்த ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அற்புதத்தை ஷேர் பண்ண சாய்ராமுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். இவங்க துபாயில் இருக்காங்க. இவங்க கணவர் அங்கே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு துபாயில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கையில் திடீர்னு இவங்க கணவரோட பிஸ்னஸில் பயங்கர லாஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இவங்களுக்கு வர வேண்டிய கிளைண்ட்ஸு, இவங்களுக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு. இவங்க கணவர் எல்லாத்துக்கும் கால் பண்ணி பார்த்துருக்காங்க, மெயில் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் எந்த ரெஸ்பான்ஸுமே அவங்கள்ட்டேருந்து வரல. இவர் ரொம்ப பயந்துட்டார். திடீர்னு இவ்வளோ பெரிய லாஸு எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பயந்துருக்காரு. இப்படியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் இந்த மாதிரியே போயிருக்கு. தொடர்ந்து ரொம்ப லாஸ் ஆனவுன்னா அவங்களால குடும்பத்தை சமாளிக்க முடியலை அப்படின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. பொண்ணு வேற படிச்சுட்டு இருக்கா. நம்மளால் ஃபேமிலியை ரன் பண்ண கூட நம்மளால் முடியல. நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம், இனிமேல் நம்ம அடுத்தடுத்து எப்படி நம்ம வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப பயந்துருக்காங்க. எங்கே போகிறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திடீர்னு பெரிய லாஸ் ஏற்பட்டிருக்கு. 10 நாள் அப்படியே ரொம்ப முடங்கி போயிருந்திருக்காங்க. அப்போ தான் அந்த சாய்ராம் நினச்சிருக்காங்க, நம்ம ஏன் 5 விளக்கு பூஜை பண்ணக்கூடாது? பாபா எவ்வளவோ அற்புதங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. இதுவும் கூட ஒரு சோதனையாக கூட இருக்கலாம். நம்மளோட கர்மாவை கடக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு 5 விளக்கு பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 5 விளக்கு பூஜை ஆரம்பிச்சிருக்காங்க. 5 விளக்கு பூஜையை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். 5 நாள் தொடர்ந்து பாபாவை பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வேண்டுதல் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு. நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயமாக நம்மளோட வேண்டுதல் நடக்கும். நிறைய பேர் அதை அனுபவிச்சிருக்காங்க. இதே மாதிரி இந்த சாய்ராமும் தொடர்ந்து 5 நாள் 5 விளக்கு பூஜை பண்ணியிருக்காங்க. பாபாவுக்கு நெய்வேத்தியம் வச்சு பாபாவோட ஸ்தவன மஞ்சரி படித்து 5 விளக்கு பூஜை பண்ணியிருக்காங்க. 5 விளக்கு பூஜையோட மகத்துவத்தை பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டோட ப்ராஜெக்ட் திருப்பி இவரோட கைக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிளைண்ட்ஸ் எல்லாம் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணாமல் இருந்தவங்க மறுபடியும் அவங்களுக்கு மெயில் பண்ணி அவங்களோட ஆர்டர்லாம் இவங்களுக்கு ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். இவங்களுக்கு அப்போ தான் ரொம்ப திருப்தியாகவே இருந்திருக்கு. இது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன விஷயமா தெரியும். ஆனால் அனுபவிக்கும் போது தான் அது எவ்வளோ பெரிய வலி அப்படின்றது நமக்கு புரியும். அவங்க துபாயில் இருக்கும்போது திடீர்னு லாஸ் ஆகி ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது நம்பிக்கையோடு செய்த அந்த 5 விளக்கு பூஜை அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பலன் கொடுத்துருக்கு பாருங்கள். இதுதான் நம்பிக்கை, இதுதான் பக்தி. பாபாவை நம்பினா கண்டிப்பாக எப்படியாப்பட்ட சோதனையிலிருந்து மீண்டு வரலாம். பாபா நம்ம கூட துணையாக இருப்பாங்க. பாபாவை நம்புவோம், பாபாவுடன் இணைந்திருப்போம். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.